கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு கூட இங்கேருந்து இங்கே போனோம் அப்படின்னா அந்த டிக்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து கவர்மெண்ட்டில் அதிகாரப்பூர்வமாக ரேட் வந்து கொடுத்து அதை அமல்படுத்துறாங்க. அந்த ஆட்டோக்கு டாக்ஸிக்கு மட்டும்தான் லட்சக்கணக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி செலவு பண்ணி வண்டிக்கு மெயின்டைன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணோம்னா எவனோ ஒருத்தன் வைக்கிற ரேட்டு தான் நம்ம ஓட்டுறோம். சரிங்களா? நம்ம வண்டி, நம்ம காசு, நம்ம உழைப்பு. அதனால் வண்டி ஓட்டுற எல்லாருமே ஃபீல்டுக்கு புதுசாக நிறைய பேர் வந்துருக்கீங்க. கணக்கு தெரியாமல் ஓட்டுறீங்க. ஒரு 10 கிலோமீட்டர் வண்டி ஓடுது அப்படின்னா 10 கிலோமீட்டர் டயர் எவ்வளோ தேயும் அதை மட்டுமாதிரி கணக்கு பண்ணி ஓட்டுங்க. 10 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 10 கிலோமீட்டருக்கு உங்கள் டயர் எவ்வளோ தேயும். ஒரு ஈவி வண்டி ஒன்று வருது பல்லாவரத்தில், ஒரு 4-5 இந்திக்காரங்க இருக்காங்க. அந்த 5 இந்திக்காரங்களை பிக்கப் பண்ணுறது ஒரு ஈவி வண்டி வருது. அந்த ஈவி வண்டிக்கு எங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க பிக்கப் லொக்கேஷன்லேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக அந்த 5 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், 120 ரூபா பில் வந்துருக்கான். 120 ரூபா பில் வந்துருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானும் எந்த வண்டி வருதுன்னு பார்த்தா ஈவி வண்டி வருது. ஈவி வண்டினா அந்த கரண்ட் வண்டி, கரண்ட் பேட்டரி வண்டி வருது. நான் அந்த டிரைவர் கிட்ட கேட்குறேன், நான் 120 ரூபாய்க்கு நீங்கள் வரீங்க, 120 ரூபாய்க்குலாம் இவ்வளோ பெரிய கார் எடுத்துகிட்டு வரீங்களே, 5 பேர் இருக்காங்க அப்படின்றேன். அந்த மனசு எதுவுமே பேசலை. அதுக்கு மேலே நம்ம அவர்கிட்ட என்ன பேச முடியும் சொல்லுங்க? நான் கேட்குற கேள்விக்கு அதனால ரீப்ளே பண்ணல. அவர் எதுவுமே பேசலை. ஷேர் ஆட்டோவை கூட ஒரு ஆளுக்கு 20 ரூபாலேருந்து 25 ரூபா வாங்குறாங்க. அதுவும் மெயின் ரோடு பிக்கப்பு, மெயின் ரோடு ட்ராப். சரிங்களா? ஆனால் இந்த ஈவி வண்டியோ சிஎன்ஜி வண்டியோ வச்சிருக்க நீங்கள் மட்டும்தான் கணக்கு தெரியாமல் வண்டி ஓட்டுறீங்க. ஷேர் ஆட்டோவோட மட்டமாக வண்டி ஓட்டுறீங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபா கணக்கு பண்ணாதான் 5 பேருக்கு 100 ரூபா வருது. சரிங்களா? ஷேர் ஆட்டோவா நம்ம ஓட்டுறோம் சொல்லுங்க? இதில் நம்ம காரணம் ஷேர் ஆட்டோவா? இல்லை, எவ்வளோ லட்சங்களை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறோம். நீங்கள் அழியிறதும் இல்லாமல் இந்த லைனையே சேர்த்து அழிச்சிடுறீங்க. கணக்கு பண்ணி வண்டி ஓட்டுங்க, கணக்கு பண்ணி வண்டி ஓட்டுங்க, எக்ஸ்ட்ரா கேட்டு ஓட்டுங்க. நம்ம வண்டி, நம்ம காரு, நம்ம உழைப்பு. அக்ரிகேட்டர் கீழே நம்ம வேலை செய்கிறதா இல்லைன்னு சொல்லலை. நியாயமான ரேட் இருந்துச்சுங்கன்னா நம்ம யாரும் கேட்க போகிறது கிடையாது. இங்கே ரேட்டு இல்லை, அந்த அடிமட்ட ரேட்டுக்கு ஓட்டாதீங்க. காரும் சரி, ஆட்டோவும் சரி. நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே காருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன். நான் ஆட்டோவும் ஓட்டிருக்கேன். ஆட்டோவோ காரோ ரெண்டுமே சேர்த்து எக்ஸ்ட்ரா கேட்டு வண்டி ஓட்டுங்க. அவன் போகிற ரேட்டுக்கு ஓட்டாதீங்க. ஒரு ஃபோட்டோ ஒன்று போகிற பாருங்க, 23 கிலோமீட்டருக்கு 223 ரூபா போடுறான். எந்த வண்டின்னு கேட்டிங்கன்னா ஜைலோ வண்டி எக்ஸல் ஊபரில் போடுறான். எப்படி இதெல்லாம் கட்டுப்படி ஆகும்னு எனக்கு தெரியல. எப்படி இதெல்லாம் ஓட்டுனே தெரியல. இதில் கஸ்டமர்கிட்ட எவ்வளோ எக்ஸ்ட்ரா கேட்குறது, எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியல. இந்த அளவுக்கு மட்டமாக ஏன் ரேட்டு போடுறானுங்க, ஏன் இப்படி பண்ணுறானுங்க? கடைசியில் கஸ்டமருக்கும் நம்மளுக்கும் வாக்குவாதம் வந்து பிரச்சனையில் முடிஞ்சு அது என்னென்னவோ போய் முடியுது. அதனால் தயவு செஞ்சு எக்ஸ்ட்ரா கேட்டு போட்டுங்க. எக்ஸ்ட்ரா கேட்காம யாரும் வண்டி ஓட்டாதீங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.